பட்டணத்து வண்டி வந்துட்டு போயிடுச்சுமா. இன்னைக்கு அவர் வரல. லெட்டரா? எல்லாமே பேசி முடிச்சு கல்யாண பத்திரிகையை அடிச்சாச்சு. நாளை காலையில உனக்கும் நான் அந்தஸ்து கேட்ட வேற ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். ஆமாமா, உங்க அப்பா சொல்றது உண்மை. அப்படியா? போய் சொல்லி எந்த ஏமாத்திருக்கீங்க? பெத்த பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்கிறது துரோகம். ஆனா நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு கேவலம் ஒரு வண்டிக்காரன் நீ காதலிச்சது ரொம்ப நியாயம் இல்ல? அப்பா, நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ள குபேரனா இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் தப்பதுக்கவே மாட்டேன். அவகிட்ட என்னடி பேச்சு? இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்த்தேன். சிவகாமி, அவளை இழுத்துக்கிட்டு போய் உள்ள வச்சு கூட்டு. ஏமா கதவை சாத்துறீங்க? என் மனசு புரிஞ்சுக்கிட்ட நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாதா? தங்கம், உன் மனசு எனக்கு புரியுது, அவரோட எண்ணமும் எனக்கு தெரியுது. அவருக்கு எடுத்து சொல்றதுக்கோ அவரை எதிர்த்து பேசுறதுக்கோ எனக்கு தைரியம் கிடையாது. பெத்த பொண்ணுக்கும் கட்டிக்கிட்ட புருஷனுக்கும் நடுவில் இருதலுக்குள்ள எறும்பா தவிக்கிறேன். தங்கம், என்ன மனசு அம்மா, முதல்ல என் மனசு பூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம இந்த கதவை பூட்டுறேன். கூப்பிட்டீங்களா? ஆமா, நீ ஸ்டேஷன் போய் சோழவந்தாருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி ஊருக்கு போறீங்களா? ஆமா, இப்பவே போறேன். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு மெட்ராஸ் வந்தேன், சம்பாதிச்சிட்டேன். ஊர்ல எனக்காக ஒரு காத்துட்டு இருக்கான். அப்போ ஊருக்கு போன உடனே கல்யாணம்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பி சார். அனுப்பி வைக்கிறேன். நீ போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்து முதல்ல என்ன அனுப்பி. சரி சார், பார்த்துட்டேனே. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து திருமண அழைப்பு. தர்மராஜ், தங்கம் தர்மராஜ் திருமண அழைப்பு. அன்புள்ள மாணிக்கு சிவகாமி அம்மாள் எழுதி கொண்டு, உனக்கு கொடுத்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என் கணவரின் வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டேன். அதன் விளைவுதான் இந்த கல்யாண பிரச்சனை. தயவு செய்து தங்கத்தை மறந்துவிடு. எனக்கு தெரியும் நீ எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாய் என்று. உன் கண்ணீரில் தான் தங்கத்தின் கல்யாண ஊர்வலம் ஆரம்பமாகிறது. என்ன செய்வது? தயவு செய்து நீ மன்னித்து விடு. என்ன சம்பந்தி, சாப்பாடெல்லாம் எப்படி? ரொம்ப போங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கய்யா. எத்தனை போடுங்க. ஏங்க, சாப்பாட்டை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ராத்திரி சாப்பாடு இப்படி இருக்கு, காலையில முகூர்த்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் மூக்குல விரல் வைக்க முடியாம முகூர்த்த சாப்பாடு போடுறாங்க. செல்வநாயகமா கொக்கான்னு இப்பவே போய் சமையல்காரங்கிட்ட நாளைக்கு சாப்பாட்டுக்கு 3 ஸ்வீட் போடணும்னு சொல்லுப்போம். பண்ண கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க டிக்கெட், சீக்கிரம் புறப்படுங்க. நீங்க போகலன்னு ரயில் நிக்க போறது இல்ல. நான் போகலன்னு எதுவுமே நிக்க போறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தங்கம், தங்கம், காய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாய். காய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயும். இது தெரிஞ்ச விஷயம் தான். அது சரி, தங்கம் எங்க? அவங்க அங்க எப்படி வச்சுட்டு போய் தங்கத்தை காணுங்க. என்னங்க என்ன நடந்தது? கல்யாண பொண்ணு காணுமா? என் பொண்ணு தங்கம் பத்திரமா தங்கம் தான். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். குடியிருக்குள்ள அவளை கண்டுபிடிச்சு எப்படி அந்த கல்யாணத்தை நடத்திடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆமா, செல்வநாயகமா குக்கா, இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. உங்க பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அது மூடி மறைச்சு
இந்த கல்யாணத்தை எடுத்து முடிச்சிருவீங்க. 3 ஸ்வீட்டு போட்டு எங்களை எல்லாம் மயக்கலாம். உன் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழுந்துரும்னு பாத்தியா? செல்வநாயகன் கொக்குல்ல குடுங்கன்னு உன் பொண்ணை நிரூபிச்சுட்டு போயிட்டாயா? கொக்கான் கொக்கு நாக்க புரியிட்டு சாகலாயா? வாங்க எல்லாரும் வாங்க. தங்கத்தை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம்? தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சுடலாம். தங்கத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா போன என் மானத்தை எங்க தேடுவேன்? என் மரியாதையை எங்க தேடுவேன்? என் கௌரவத்தை எங்க தேடுவேன்? சிவகாமி, என்னங்க போய் ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வா. சிவகாமி, இங்க என்ன வேடிக்கை? ஒண்ணும் இல்லம்மா, என்ன படம்னு பார்த்தேன். அதுக்கு இங்க என்ன பாருங்க? எங்க அண்ணன் மேல ஒட்டிட்டு இருக்காரு, அங்க பாரு. அண்ணே குடுக்கட்டுமா? சரி. அவரால் பேச முடியாதம்மா. ஆமாங்க, அவரால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆண்டவன் அவருக்கு எதையுமே கொடுக்கல, ஆனா நல்ல மனசை மட்டும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துறியா? இல்லைங்க, அவருதான் கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்துறாரு. நான் பகலா போஸ்ட் ஓட்டுறாரு. 10 குறைக்கு நான் வேற அவரோட ஒட்டிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சா அவரை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேங்க. அப்போ உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உங்க அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு என் கூட வரியா? வாங்க வாங்க. இந்த ரூம் தான். நீ இங்கே இரு, நீ மட்டும் உள்ளவாமா. ஏன் அண்ணனும் உள்ள வரட்டுமே? ஐயோ, எங்க முதலாளி பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம அனாதையா இருந்தா தான் அவருக்கு அனுதாபமே பிறகு. அதனாலதான் சொல்றேன், நீ மட்டும் உள்ளவாமா. சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அண்ணே, நீ இங்கே உட்கார்ந்துக்க, நான் போயிட்டு வரேன். உள்ள போமா. ஏன் இருட்டா இருக்கு? உங்க முதலாளி எங்க? ஏன் கதவு சாத்துறீங்க? மனசு திறந்து பேசணும்னா கதவு திறந்திருக்கலாமா? என்ன சொல்றீங்க? நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கியிருக்கேன். வாங்க போனோம்.
ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா. கண்ணு எங்க? அவரும் என் கூட தான் வந்தாரு. அவரை வெளியில உட்கார வச்சுட்டு என்ன மட்டும் உள்ள கூட்டிட்டு போய். நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் என் மானமே பறி போயிருக்கும். என் கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தனே கதந்து. பாவம், வெளியில உட்கார்ந்து இருக்கிற அண்ணனுக்கு தான் ஒண்ணுமே கேட்காது. ஆண்டவன் தான் உங்களை அனுப்பி வச்சான். கண்ண வெளியே உட்கார்ந்துருதான் சொன்னியே, எங்க அவனை காணோம்? தெரியலையே. இன்ஸ்பெக்டர், இவன் என்ன தப்பு பண்ணா இவனையே கூட்டிட்டு போறீங்க? இவனை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து ரூம்ல ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணான். அண்ணே, அது சூடா ஏதாவது சாப்பிடுறியா? இரு, காஃபி வந்தா. கௌரி, 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 உனக்கு என்ன? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதாங்க நான் செய்த பாவம். மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருந்தும் என் நிழல் பட்ட இடமெல்லாம் நெருப்பா சுடுது, கால் பட்ட இடமெல்லாம் பட்டு போகுது. நான் துக்கிரி தோசி. நான் எதுக்காக, யாருக்காக வாழணும்? உனக்காக நீ வாழணும். எப்படி வாழறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண் துணை இல்லாத அனாதை பொண்ணுன்னா ஆம்பளைங்களுக்கு தான் கிண்டுக்கிறியாச்சே. எல்லா ஆண்களையும் அப்படி நினைக்காது. உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. சே, நீங்க கூட நல்லவர்தான். நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே தவிர என்ன வாழ வைக்க உங்களால முடியுமா? என் கழுத்துல தாலியை கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்க முடியுமா? அது உங்களால முடியாதுங்க. பொண்ணுன்னா காலா காலத்துல அவ கழுத்துல தாலி கயிறு விழுந்துடணும், இல்ல தூக்க கயிறு போட்டுக்கிட்டு அவ போயிடணும். அதாங்க நல்லது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சாக விடுங்க, என்ன சாக விடுங்க. இல்ல கௌரி, நான் வாழ வைக்கிறேன்.